வானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ப்ரெக்னென்சி பற்றி விஜய் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்குது. அண்டு காவேரியை பார்த்து கவனிச்சிக்கிறத பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா ஹஸ்பண்டும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் லேபுக்கு வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு போயிருக்கோம். அதனால தான் வந்து கரெக்டாக லேபில் வந்து அவங்கள என்கொயரி பண்ணுறதுக்காகவும் கையும் களவுமாக பிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ண விஜய் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். உடனே விஜய் போயிட்டு ரொம்பவே வருத்தப்படுவார். நம்ம எதுக்கு இப்படி ஓடி ஒழியணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம எந்த தப்புமே பண்ண கிடையாது, பட் ஏன் நம்மளுக்கு இந்த நிலமைன்னு தெரியல, பேசாமல் போய் நம்மளே சரண்டர் ஆயிடுவோமா, நடந்த உண்மையெல்லாம் நம்மளே சொல்லி என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே வந்துட்டு யோசிப்பார். இன்னும் பெயில் கிடைக்காம நம்ம இப்படி போய் சரண்டர் ஆனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு உள்ள லாக்கப்பில் இருக்க வேண்டியதாக வரும். அதனால் வந்து காவேரியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. இதனால் நம்ம ஹர்ட் ஆகிறோமோ இல்லையோ அவள் ரொம்ப ஹர்ட் ஆவா. அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவாது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், என்ன நடக்குதுங்கிறத நம்ம யோசிச்சிருந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் டிசைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு போகிற வழியில் விஜய் நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. எப்படி இவருக்கு வந்து இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காரு, எக்டோபிக் ப்ரெக்னன்சி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க குழந்தை பொசிஷன் வந்துட்டு எப்படியெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காரு, ஆன்டீரியராக போஸ்டீரியரான்னு கேட்குறாரு, குழந்தை வயிற்றில் வளரும் போது எப்படி வந்து மதர் வந்து தூங்கணும், எந்த பொசிஷனில் வந்து தூங்கினா வந்து பேபி ஹெல்த்தியாக இருக்கும், பேபி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குங்கிறத முதல் கொண்டு எல்லா கொஷனும் டாக்டர்கிட்ட கேட்குறாரு. நமக்கு கூட இவ்வளோலாம் தெரியாது, இதெல்லாம் இவர் எங்கே தான் கற்று வச்சுருப்பாரு, எங்கே தான் பார்த்துருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே விஜய்க்கு கால் பண்ணுவார். என்னங்க விஜய், நீங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டிங்களா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது விஜய், நம்மளே வந்துட்டு நம்ம குழந்தைய ஸ்கேனில் பார்த்தோன்ற ஹாப்பினஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இப்படி ஒரு டென்ஷன் வந்ததுனால எனக்கு அதுலேருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் கிட்ட சொல்ல உடனே விஜய் சொல்லுவார், எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத காவேரி, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமாக எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே சீக்கிரமாக சரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லா மூமெண்ட்டே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அனுபவிக்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை விஜய், நீங்கள் என்னை நல்லா கவனிச்சுக்குவீங்க, நல்லா பார்த்துப்பீங்கன்றது நல்லாவே தெரியும், பட் ஏன் எனக்கு இந்த நிலமைன்னு தெரியல, டே பை டே வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி ஒவ்வொரு நாளும் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிஞ்சுக்கிட்டே இருக்குது, வீட்டில் அம்மாவோட கேரும் எனக்கு கிடைக்காம இருக்குது, அவங்களோட கேரும் கிடைக்காம, யாரோட கேருமே கிடைக்காம எல்லார்கிட்டேருந்து இப்படி மறைச்சி வச்சுருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது விஜய், நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார். உடனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, என்ன காவேரி நீ இப்படிலாம் சொல்கிற, நீ யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது, நீ பண்ண ஒரே ஒரு தப்பு வெண்ணிலான்ற ஒருத்திக்கு நல்லது நினச்சது மட்டும்தான், அவளுக்கு நல்லது நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கான எஃபெக்ட் தான் இதெல்லாம், சரி விடு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், இதில் என்னோடய பிரச்சனை தானே முக்கால்வாசி இருக்குது, நீ பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, எனக்காக தானே நீ கூட்டிகிட்டு வந்த, நான் அது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன் விடு அப்படின்ற மாதிரி காவேரியும் விஜய் சொல்லுவார் காவேரி கிட்ட. உடனே காவேரி கேட்பாங்க, ஆமாங்க ப்ரெக்னென்சி பற்றி அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா, உண்மையை சொல்லுங்கள், எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, குழந்தை வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கேட்குறீங்க, நான் எந்த பொசிஷனில் தூங்கணும்னு கேட்குறீங்க, குழந்தைய பற்றின எல்லா விஷயமும் அக்கா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அனுபவம் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அடியே லூஸு, என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, நீ வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஃபேமிலியே என்னோடய லைஃபே கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சாக இருக்குது, நான் ஏதோ தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நீ வந்ததுக்கப்புறம் தான் ஒய்ஃபுன்ற ஒருத்தி வந்தா, அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு குழந்தைன்ற ஒரு உறவு வந்திருக்கு, இதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஃபேமிலியே பில்ட் பண்ண போகிறேன், நீ பாட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குற அரமெண்டல் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிவிட்டு உடனே சொல்லுவார், எனக்கு என்னடி வேலை, ஆஃபீஸ்க்கும் போகிறது கிடையாது, யாரை பற்றி எந்த டென்ஷனும் கிடையாது, இப்போ முக்கால்வாசி நான் சர்ச் பண்ணுறது பார்க்குறது எல்லா ரெஃபரன்ஸ் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள எப்படி கவனிச்சுக்கணும், ப்ரெக்னென்சி டைமில் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம கவனமாக இருக்கணும், உன்னை வந்துட்டு எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும், அண்ட் பிறக்க போகிற குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணும், பிறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தான் முக்கால்வாசி உட்காந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், விட்டா நான் வந்துட்டு இதில் PhDயே பண்ணிடுவேன் போல இருக்குது, டாக்டராகி நான் வந்து ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குற அளவுக்கு எல்லாமே படித்து வச்சுட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மனசுக்குள்ளே அப்படி சிரிப்பாங்க, எனக்காக நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்களா விஜய், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், பட் எல்லா சந்தோஷத்தையும் நான் முழுசாக அனுபவிக்க முடியாத நிலமையில் இருக்கேன், என் புருஷன் என்னை தாங்கன்னு தாங்கிறதையும் என் மேலே அன்பு மலையை கொட்டுறதையும் நான் முழுசாக அனுபவிக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி காவேரி விஜய்கிட்ட சொல்லுவாங்க. உடனே விஜயும் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதெல்லாமே வரும், அதுக்கான எல்லா எவிடன்ஸும் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், பசுபதி வந்து செம்மையாக மாட்ட போகிறான், இதில் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு காவேரி,
என்னங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, நான் ஆல்ரெடி ஒரு ஆள் அனுப்புனேன் இல்லையா, அந்த ஆள் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏற்கனவே வந்துட்டு இங்கே வழியில் போகிற வழியிலேயே வெண்ணிலா வந்து பசுபதிக்கிட்டேயும் ராகினிக்கிட்டேயும் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணதாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுவும் போக அவங்க மொட்டை மாடியில் நின்று சண்டை போட்டதை வந்து அவங்க வெளியிலேருந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான வாக்குவாதம் போயிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வெண்ணிலாவோட மாமாவும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காரு. வெண்ணிலா வந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது கூட வெண்ணிலாவோட மாமாவோட முகத்தில் அப்படி ஒரு பயம் இருந்திருக்கு. தன்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலேயே போன மாதிரி இருந்திருக்குன்ற மாதிரி அந்த ஆள் சொன்னார். வெண்ணிலாவோட மாமாவை மட்டும் பிடிச்சி கையும் களவுமா நம்ம விசாரித்தோன்னா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும். அதுக்கெல்லாம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் நான் வேறு இப்போ வந்து மறைஞ்சிருக்கேன், யாருக்கும் தெரியாமல் நான் இப்படி இருக்கனால டேரெக்டாக என்னால் எதுவுமே பண்ண முடியல காவேரி. ஆளுங்களை வச்சு வச்சு நானும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கிறது. அவங்க முழு ஃபோக்கஸோடு பண்ணுவாங்களான்னு தெரியல, நம்ம அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு பயத்தில் தான் இருக்கேன். எனக்கு நிவின் குமரன்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நிவின் கால் பண்ணி பேசினார். அதுலேருந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நிவின் ஏதாவது பண்ணுவார். பசுபதி, ராகினியும் அஜய் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுக்காக அவர் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கார். அவர் நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் அவர் மூலிமா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்க விஜய், யாராலையும் உங்களை எதுவும் பண்ணிட முடியாது. பண்ணாத தப்புக்கு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, கண்டிப்பாக எனக்கு இதில் ஏதோ டவுட் இருக்குன்னு தான் தோணுது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது கூட அவர் என்கிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்லை. என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அவர் கண்ணில் வந்து உண்மையே தெரியல விஜய். அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த பசுபதி தான் இருப்பான்னு. நம்மளை பழிவாங்கிறதுக்காக அவன் என்ன வேணுனாலும் பண்ணுவான், எந்த லெவலுக்கு வேணுனாலும் போவான். ஒரு வேளை வெண்ணிலா வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு அந்த பழியை நம்ம மேலே போகிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி விஜய்கிட்ட கேட்பாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க, நான் கேட்குறேன், பட் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி கேளு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லுவார். வெண்ணிலா இந்த நிலமையில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்குது அந்த ஃபீலு? வெண்ணிலாவை நினச்சி வருத்தப்படுறீங்களா? வெண்ணிலாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு என்னால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்களோன்னு எனக்கு அந்த ஒரு தாட்டு தான் வந்துட்டு மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு திடீர்னு வந்து இந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வந்து வெண்ணிலாவுக்கு இப்படி ஆகிடுச்சு, நான் கிடைக்க முடியலன்ற அந்த பயத்துலேயும் அந்த சுச்சுவேஷன்லேயும் தான் வெண்ணிலா சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமாகவும் ரொம்ப வந்துட்டு எனக்குள்ளேயே ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருந்துச்சு காவேரி. பட் எல்லாம் நடக்கிறதெல்லாம் சுற்றி நின்று பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கு காரணம் நான் இல்லைங்கிறதுல நான் 100% தெளிவாக இருக்கேன். வெண்ணிலா வந்து எனக்காக சூசைட் அட்டம் பண்ணலங்கிறது எனக்கு 100% ஹோப் இருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் இப்போ எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி சுத்தமாக இல்லை. இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே கவலை, உன் பக்கத்தில் இருக்க முடியலையே, நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்க முடியலையே, உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா கவனிச்சிக்க முடியலன்ற கவலை மட்டும்தான் எனக்கு மனசு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. தனியாக இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது காவேரி. பட் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். சரிங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அவர் ஆள் வச்சுருந்த செட் பண்ணியிருந்த ஒரு ஆள் வந்து கால் பண்ணுவார் விஜய்க்கு. கால் பண்ணி, சார் நீங்கள் கொடுத்த எல்லா எவிடன்ஸையும் வந்துட்டு நான் பார்த்துட்டேன், நீங்கள் அனுப்பின எல்லா டீட்டெயில்ஸையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புனீங்கல்ல வெண்ணிலா, அந்த பொண்ணு அட்மிட் ஆகிருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு மாடியிலேருந்து தள்ளி விட்டது வந்து பசுபதி தான். அதுக்கான ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண அது உண்மையாக பொய்யாங்கிறது எல்லாம் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கன்ஃபர்மேஷனே நான் பண்ணேன். நீங்கள் எதுக்கும் இனி பயப்பட வேண்டாம் விஜய், நம்மக்கிட்ட அந்த எவிடன்ஸே போதும். பசுபதி தான் வந்துட்டு மேலே மொட்டை மாடியிலேருந்து அந்த வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டு கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த கொலை முயற்சி பண்ணும்போது வெண்ணிலாவோட மாமாவும் கூடவே தான் இருந்திருக்காரு. பசுபதியோட பொண்ணு ராகினியும் அவங்க கூடவே தான் இருந்திருக்காங்க. அந்த 4 பேருமே வந்துட்டு ஃபுட்டேஜில் ரொம்ப அழகாக தெரிகிறாங்க. அவங்க யார்கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகவே முடியாது. இனி அவன் கையும் களவுமாக மாட்ட தான் போகிறான். பசுபதியை வந்துட்டு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சா அல்லது ராகினியை கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டு வெளியில் வந்துடாதீங்க. நம்ம ப்ராப்பராக லாயர்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபுட்டேஜெலாம் லாயருக்கு அனுப்பி உங்களுக்கு பெயில் வந்துட்டு ப்ரையராக கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வெளியில் வரணும். இல்லைன்னா வந்துட்டு கதையை வந்து வேறு மாதிரி திருப்பிடுவானுங்க. அந்த போக வெண்ணிலாவோட மாமாவை உள்ளே உட்கார வச்சு விசாரித்தா வாயிலேருந்து எல்லா உண்மையும் வெளியில் வந்துடும். இது நடந்ததுக்கான எவிடன்ஸ் மாமாவே சொல்லிட்டாருன்னா வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்மளுக்கு டபுள் சைடு ஹோப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஒன்று வெண்ணிலாவோட மாமா வச்சு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் முடிச்சு அவர்கிட்டருந்து எல்லா உண்மையும் வாங்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஃபுட்டேஜை வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணோம்னாலே போதும், உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது விஜய் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் விஜய். அப்பாடா, என்னால் வந்துட்டு ஒரு உயிர் போகிறதுக்கு
என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வந்துட்டு இந்த மாதிரி சாகறதுக்கான நிலமையில நான் தான் இருந்திருக்கேன், அதுக்கான காரணம் நானாவா இருந்திருக்கேன், நானும் காவேரியும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி குற்ற உணர்ச்சி என்னை தினம் தினம் கொன்னுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் இதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியுது. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா அவன்லாம் மனுஷனே கிடையாது. அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு லெசன் கொடுத்தா மட்டும்தான் அவன் அடங்குவான். இதுக்கு மேலே என் லைஃப்லேயும் காவேரி லைஃப்லேயும் ஏன் காவேரியோட ஃபேமிலியை கூட அவன் டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. இதுதான் அவனுக்கு கடைசி அடியாக இருக்கணும். அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருப்பாரு.